குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஜூலை 2020 அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா, ஆல் MSME மஸ்ட் ரெஜிஸ்டர். இப்போ ஆல்ரெடி நீங்கள் MSME சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கனாலும் லைக் உத்யோக் ஆதார், அப்புறம் பார்த்தீங்கன்னா MSMEயில் பார்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் அவங்களும் இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய ஆசம் டிவி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டாபிக்ஸ் என்ன நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்டர்பிரைசஸ், தென் salient features of உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன், தென் ரெஜிஸ்ட்ரேஷன் requirements, then updation of information, portal information. ஃபஸ்ட்டு நியூ கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, வைடு நோட்டிஃபிகேஷன் SO 2019E அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் மூலமாக issued on 26/6/2020 MSMEனுடைய கிளாசிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி மட்டுமே MSME கிளாசிஃபை ஆனது, மைக்ரோ ஸ்மால் மீடியம் அப்படின்னு. இப்போ அதை மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேர்ந்து டேர்ன் ஓவரையும் ஒன் ஆஃப் த கிரிட்டீரியாவாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட். அது எவ்வளோ இருந்தான்னா அப் டு 1 crore இருக்கிற வரணும். அதே மாதிரி டேர்ன் ஓவர் அப் டு 5 crores. ஸோ உங்களுடைய எனி ஒன் கிரிட்டீரியா, இதில் ஏதாவது ஒரு கிரிட்டீரியாவை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாலும் அது மைக்ரோவாக ட்ரீட் பண்ணப்படுகிறது. அதே மாதிரி ஸ்மால் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 crore அண்ட் அப் டு 10 crores. அதே மாதிரி அப் டு 50 crores டேர்ன் ஓவர் வரையில் நீங்கள் ஸ்மால் அப்படின்ற கேட்டகரியில் இருப்பீங்க. தென் பார்த்தீங்கன்னா மீடியம், மோர் தென் 10 crores அண்ட் அப் டு 50 crores. அதே மாதிரி டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா அப் டு 250 crores. ஸோ இதுதான் டெஃபினேஷன், நியூ டெஃபினேஷன் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்டர்பிரைசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா salient features ஆஃப் உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நீங்கள் MSME சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் அவங்களும் இந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதுதான் இதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நாட் ஓன்லி நியூ என்டர்ப்ரனர், ஆல்சோ த எக்ஸிஸ்டிங் என்டர்பிரைசஸ் எது இருந்தாலும் அவங்க வெதர் மைக்ரோ ஸ்மால் ஆர் மீடியம் வாட் எவர் மேபி அவங்களும் இந்த உத்யம் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்தா போதும். மூணாவது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில். அதே மாதிரி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று இ சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நீங்கள் ஒரு கேட்டகரியிலிருந்து இன்னொரு கேட்டகரிக்கு ஜம்ப் பண்ணுறீங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கிரிட்டீரியா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் அதிலிருந்து நீங்கள் மீடியமுக்கு மாறணும் அப்படின்னாக்க, இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, எனி ஒன் கண்டிஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லெவலுக்கு கிராஸ் பண்ணிவிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ மைக்ரோவில் அப் டு 1 crore நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1 crore கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்மாலுக்கு கன்வெர்ட் ஆவீங்க. ஆனால் வைஸ் வர்சாவில் பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷனுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் லோவருக்கு நீங்கள் வர முடியும். அதாவது ஹையர் டு லோவர்னா தான் போத் கண்டிஷன் ஹேஸ் டு பி ஃபுல்ஃபில்டு. பட் லோவர் டு ஹையர்னும் போது எனி ஒன் கண்டிஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாவே போதும், நெக்ஸ்ட் கிரிட்டீரியாவுக்கு நீங்கள் ஜம்ப் ஆகிடுவீங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டேர்ன் ஓவர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேஷன் இன் த கேஸ் ஆஃப் யூனிட் ஹேவிங் GST நம்பர். ஸோ இப்போ எப்படி நம்ம அந்த டேர்ன் ஓவர் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ GST இருக்கும்போது அப்படின்னா, அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் ஆல் யூனிட்ஸ் வித் GSTN அகெயின்ஸ்ட் த சேம் பேன் வில் பி கன்சிடர் ஃபார் டிசைடிங் த கேட்டகரி ஆஸ் மைக்ரோ ஸ்மால் ஆர் மீடியம் என்டர்பிரைசஸ். அதாவது நத்திங் பட் இஸ் அ பேன் பேஸ்டு. ஸோ அந்த பேனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற எல்லா டோட்டல் டேர்ன் ஓவரையும் அவங்க கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்குவாங்க. நாட் ஓன்லி டேர்ன் ஓவர் ஆஸ் வெல் அஸ் த இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட் கால்குலேஷன். இதில் இது எங்கேருந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஆட்டோமேட்டிக்காக ITRலேருந்து நம்ம ஃபைல் பண்ணுறோம் இல்லைங்களா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், அதிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக தே வில் டேக் த இன்ஃபர்மேஷன். இப்போ சப்போஸ் அது நியூ என்டர்பிரைசஸாக இருக்கும் பட்சத்தில்
அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி வந்து கிளாஸிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி இன்வாய்ஸ் வேல்யூ அப்படின்னும் போது நம்ம செல்ஃப் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுப்போம் இல்லைங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அப்படின்னும் போது அந்த எந்த வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா அதில் ஜிஎஸ்டி வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரினா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஞ்சிபிள் அசெட்ஸ் எக்ஸப்ட் வந்து லேண்ட், பில்டிங், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டர்ன் ஓவர் கல்குலேஷன் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி நோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, இதில் இம்பார்ட்டன்ட் திங் இதுதான், எதுவும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து ஆன்லைனில் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் அதே மாதிரி இதுக்கு வந்து மேண்டேட்டரி டாக்குமெண்ட்னா ஆதார் நம்பர் எல்லாமே இது நீங்கள் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ரிக்குவயர்மெண்ட் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து எம்எஸ்எம்இ வந்து ப்ரொப்பரேட்டர் கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னா ப்ரொப்பரேட்டருடைய ஆதார் போதும். அதே மாதிரி இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக இருக்காங்க அப்படின்னா மேனேஜிங் பார்ட்னருடைய ஆதார் வந்து கம்பல்சரி வேணும். இப்போ அதே வந்து ஹெச்யூஎஃப் கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னா கர்த்தா ஆஃப் ஹெச்யூஎஃப் வந்து ரிக்வயர்டு. அதே மாதிரி இப்போ வந்து கம்பெனியாவோ எல்எல்பியாவோ அல்லது கோஆபரேட்டிவ் சொசைட்டியாவோ அல்லது சொசைட்டியாவோ அல்லது வந்து ட்ரஸ்டாவோ எம்எஸ்எம்இ இருக்கும் பட்சத்தில் அதில் இருக்கிற ஆர்த்தரைஸ்டு பர்சன் அவங்களுடைய ஆதார் அலாங் வித் பேன் அண்டு ஜிஎஸ்டிஎன் வந்து நம்ம வந்து ரிக்வயர்டு டாக்குமெண்ட்டாக வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி நோ என்டர்பிரைசஸ் ஷல் ஃபைல் மோர் தென் ஒன் உத்யம் ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது என்னென்னா நீங்கள் வந்து உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒன்று தான் பண்ண முடியும், ஒரு என்டர்பிரைசஸ். ஸோ 2, 3 பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து சப்போஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க இல்லையா ஆன்லைனில், அது ஏதாவது மிஸ்ரெப்ரசன்ட்ஸ் ஆனாவோ அல்லது வந்து சப்ரஷன் ஆஃப் செல்ஃப் டிக்ளரேஷன் ஏதாவது இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா இட் இஸ் எ அஃபென்ஸு. ஸோ அதுக்கு வந்து ஆஸ் பர் செக்ஷன் 27 பிரகாரம் வந்து உங்களுக்கு வந்து பெனல்ட்டி வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ரிக்குவயர்மெண்ட்டில் ஃபார் எக்ஸிஸ்டிங் என்டர்பிரைசஸ் வந்து பார்க்கும்போது என்டர்பிரைசஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் இஎம் பார்ட் 2 ஆர் யூஏஎம், நத்திங் பட் அந்த என்ன சொல்கிறதுனா உத்யோக் ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ஷல் ரெஜிஸ்டர் அகைன் ஆன் த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஆன் ஆர் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜூலை 2020. அதாவது 1/7/2020க்கு அப்புறமா ஈவன் எக்ஸிஸ்டிங் என்டர்பிரைசஸ் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அவங்களும் இதில் கம்பல்சரி வந்து தே ஹவ் டு ரெஜிஸ்டர். அதே மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸிஸ்டிங் என்டர்பிரைசஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ப்ரையர் டு 30th June 2020, அதாவது அந்த ஓல்டு போர்ட்டலில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது இது எது வரையில் வேலிடிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st March 2020 வரையில் தான் அது வேலிட் ஆகும். அதுக்கு மேலே அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் எம்எஸ்எம்இன்ற கேட்டகரியிலேருந்து வெளியே போயிடுவீங்க. தென் அதே மாதிரி இப்போ வந்து an enterprises registered with any other organization under the Ministry of Micro, Small, Medium Enterprises shall register itself under Udyam registration. அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது வந்து ஆர்கனைசேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் உத்யம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் வந்து கம்பல்சரி பண்ணணும். அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட் திங். தென் அப்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி அப்டேட் ஆகும் போர்ட்டலில் அப்படின்றத பார்க்கலாம். An enterprises having Udyam registration number shall update information online in the Udyam registration portal including the details of ITR and GST return for the previous financial year and such other additional information as may be required on self-declaration basis. ஸோ நீங்கள் இந்த ஐடிஆர் இன்ஃபர்மேஷனையும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் இன்ஃபர்மேஷனும் செல்ஃப் டிக்ளரேஷன் பேசிஸில் தான் வந்து இதில் அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி ஃபெயிலியர் டு அப்டேட், இப்போ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து சஸ்பென்ஷன் ஆகிடும். ஸோ அதுதான் இதனுடைய இம்பார்ட்டன்ட் திங். Then based on the information furnished or gathered from government sources including ITR or GST, the classification of enterprises will be updated. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷனில் ஃபைல் பண்ணிட்டீங்க, அடுத்த வருஷம் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஐடிஆரில் ஃபைல் பண்ணுற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா கிளாஸிஃபிகேஷனை வந்து கவர்மெண்ட்டே வந்து அந்த போர்ட்டலில் உங்களுக்கு மாற்றுவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் கிராஜுவேஷன், அதாவது கிராஜுவேஷன் அப்படின்றது என்னென்னா லோவர் டு ஹையர் ஆர் வைஸ் வெர்சா, இதற்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து பை வே ஆஃப் எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து அவங்க வந்து அனுப்புவாங்க. அதாவது ஏதாவது ஸ்டேட்டஸ் சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அதாவது ஸ்மால் டு மீடியம் ஆர் மைக்ரோ டு ஸ்மாலு அல்லது வந்து ரிடக்ஷன் மீடியம்லேருந்து ஸ்மாலாக மாறினாவோ உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் அதை வந்து எஸ்எம்எஸ்ஸாக உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன் கேஸ் ஆஃப் அப்வர்ட் சேஞ்ச் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட் ஆர் டர்ன் ஓவர் ஆர் போத் அண்ட் கான்சிக்வெண்ட் ரீக்ளாசிஃபிகேஷன் அண்ட் என்டர்பிரைசஸ் வில் மெயின்டைன் இட்ஸ் ப்ரிவீலிங் ஸ்டேட்டஸ் டில் எக்ஸ்பைரி ஆஃப் 1 year ஃப்ரம் த க்ளோஸ் ஆஃப் த இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது இப்போ இது மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அது எந்த வரலும் இருக்கும் அப்படின்னா அந்த 1 year ஃபுல்லாகவே வந்து அதே ஸ்டேட்டஸ் தான் மெயின்டைன் ஆகும். அதுதான் இதனுடைய மீனிங். தென் போர்ட்டல் இன்ஃபர்மேஷன். போர்ட்டலுக்குள்ளே நம்ம எப்படி இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணும்போது ஏதாவது udyam.aadhaar.gov.in அதில் வந்து போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து இது மாதிரி தான் இருக்கும், ஸ்க்ரீன் இமேஜ். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி வந்து நியூவாக வர்றவங்க, தென் வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கிறவங்க. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த உத்யோக் ஆதார் நம்பர் போடணும். போட்டு ஓடிபி ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் 1 by 1 யூ ஹேவ் டு ஃபில் த ஃபார்ம். ஸோ அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கெட் த ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு போர்ட்டலில் நீங்கள் பண்ண வேண்டிய அப்டேஷன் ப்ராசஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸு அல்லது கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வில் கெட் பேக் டு யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.